ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கும் என் அன்பு பிள்ளையான கூட இப்போ மனசு விட்டு பேசுறதுக்கு தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட தானே நீ மனசு விட்டு எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்த. நானும் உன் மனசுக்குள்ளேயே குடியிருந்துக்கிட்டு நீ மனசளவில் வேதனைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமே நீ எந்த விதத்திலும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவெடுத்து உன் மனசில் இருக்க அத்தனை பாரங்களையும் இறக்கி வைப்பதற்கு இந்த வராகி அம்மா வந்துட்டேன். என்னை கல்லுன்னு நினச்சினா நான் சொல்கிறத கேட்காம கடந்து போய்கிட்டே இரு. இல்லை, ஒரு தாயாக தெய்வமாக உன் கூடவே இருப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் யாராவது உதவி செய்வாங்கன்னு யாரையும் தேடி போகாதே. எவ்வளவு வலியையும் வேதனையும் நீ அனுபவிச்சாலும் கூட யார்கிட்டையாவது சொன்னால் ஆதரவாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி யாரிடமும் போய் சொல்லாதே. உன் வாழ்க்கையில் வசதி நிலையானதும் இல்லை, வறுமை தொடர்கதையும் இல்லை. இதை புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதனால தான் உன் கஷ்டத்தையோ கவலையோ நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க இன்னுமே உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்ப்பாங்கன்றதால தான் எதையும் யாரிடமும் சொல்லாத. உன் வறுமையை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை வசதியானதாக ஆக்கித்தரேன்னு சொல்கிறதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். எப்போவுமே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை இனி ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்குவதற்காகவும் உனக்கான நல்லதை நடத்தி தர்றதுக்காகவும் தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட மனசு விட்டு பேச வந்திருக்கேன். பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் சுமை அதிகரிக்கும் போதும் பாரம் அதிகமாக இருக்கும் போதும் இந்த வராகி அம்மாவின் கரங்கள் உன்னை சுமந்துக்கிட்டு இருக்குன்றத நீ மறந்துட வேணாம். உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் வேதனையே இருந்தாலும் கூட அது அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன்னு என்னை நம்பி இருக்கப்பார் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி போகும்படி இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றி பாதையை காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபம் எப்படி ஒளி நிறைஞ்சதா பிரகாசமாக இருந்ததோ அதே போல் இப்போது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போகுது. எல்லாரும் உன்னை பார்த்து வியக்க போகிறாங்க. என்னை நம்பி இருக்கும் முன்ன இப்போது கரை சேர்க்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து எல்லா நற்பலன்களும் உனக்கு கிடைக்க போகுது. நீ ஒருபோதும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பார்க்காதன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் அடுத்தவங்களுக்கு சொந்தமான விஷயத்தை பார்க்கும்போது நீ அதை பார்ப்பதை கூட தடுத்து நிறுத்திக்கிறது தான் உனக்கு நல்லது. அடுத்தவங்களோட ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க வேணாம், அடுத்தவங்க வீட்டு கதையையும் நீ பேச வேணாம். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதுல கவனம் செலுத்தி இன்னும் முன்னேற தயாராகு. உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதற்கும் உனக்கான நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உறுதுணையாக இருப்பேன். இன்பமும் துன்பமும் எல்லாமே என் கட்டளைப்படி தான் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நான், உனக்கு துன்பங்களை கொடுத்த நானே அதை தீர்த்து வச்சு எல்லாமே உன் இஷ்டப்படி இன்பமாய் நடக்கும்படி செய்வேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் உன் தன்னம்பிக்கையை செதற விடாமல் மன வலிமையோடு எதிர்கொண்டினாலே எல்லாமே சரியாயிடும். இனி எந்த காலத்திலும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். உன் துன்பங்களையும் துயரங்களையும் துக்கங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை. கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டினா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவேன். இத்தனை நாளாக கர்மவினையின் காரணமாக கஷ்டங்களை அனுபவித்த உனக்காகவே எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியையும் கூட நான் கிடைக்க செய்வேன் என் செல்லமே. எப்போவுமே நீ உனக்குள்ள ஒரு எல்லைக்கோட்டை வகுத்து கொள்ளாதே. குணம் இப்படி இருக்கணும், ஒழுக்கம் இந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும்னு உனக்குள்ள எல்லைக்கோட்டை வைத்து கொள்ளலாம். ஆனால் என்னால் இதைத்தான் செய்ய முடியும், எனக்கு இவ்வளவுதான் திறமை இருக்குது, என்னால் இது மட்டும்தான் முடியும்னு உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஒருபோதும் வரம்பு வைத்து கொள்ளாதே. எல்லா எல்லைக்கோட்டையும் உடைத்தெறிந்து
எல்லா வகையிலும் உன்னால் மேலே மேலே முன்னேறி உன் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும்னு நம்பு. யாராலும் செய்ய முடியாதத உன்னால் செய்ய முடியும்னு நீ உறுதியாக நம்பணும் என் செல்லமே. மற்றவங்க செய்ய முடியாததை நீ செய்யும்போது, மற்றவங்க செஞ்சு காட்டாததை நீ செய்யும்போது மற்ற எல்லாருக்கும் உன் மேலே ஒரு வெறுப்பும் கோபமும் ஒரு பொறாமை எண்ணமும் வரத்தான் செய்யும். அதனால அவங்க உன் மேலே வெறுப்பை கூட கொட்டுவாங்க. ஆனால் நீ எதையும் கண்டுக்காம தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இரு. உன் பலவீனத்தை எல்லாம் மாற்றி அமைச்சு உன்னை வலிமையான ஆளாக இந்த வராகியம்மா ஆக்கி கொடுக்கிறேன். நீ எப்போதும் எந்த விதத்திலும் யாரையும் உன்னால் தடுக்க முடியாதுன்ற எண்ணத்தோடு உன்னுடைய வேலைகளை செய். நீ பக்தியோடு என்னை நோக்கி வந்த பிறகு இனி எப்படி உனக்கான வகையில் நீ கஷ்டப்படுவாய்? உன்னுடைய பலம் பலவீனம் எந்த விதத்திலுமே பாதிக்காத அளவுக்கு எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக பக்கபலமாக இந்த வராகியம்மா நான் இருக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து நீ நன்றியோடு என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய அந்த நிலைமையை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நிச்சயமாக நீ நினச்ச எல்லா காரியங்களையும் நான் வெற்றிகரமாக முடித்து கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நானும் வந்து உன் வாழ்க்கை பயணத்தையே வெற்றி உள்ளதாக ஆக்கி காட்டுவேன். நீ எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். உனக்குள்ளிருந்து உன்னை செயலாற்ற வைக்கும் இந்த வராகியம்மா எல்லா காரியங்களையும் நீ நிதானத்தோடு பொறுமையோடு செய்யும்படி உனக்கு வழிகாட்ட போகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக செய்து வெற்றி பெறும் அளவுக்கு உனக்கு துணையாக நானும் நிற்பேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வகையிலும் தீமைகள் வராத அளவுக்கு உன்னை பாதுகாக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ செய்யும் செயல்கள் யாவையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ நினச்ச காரியம் உனக்கு மன திருப்தியை கொடுக்கும் விதத்தில் நல்லதாக நடத்தி தரேன். நீ நினச்சதை விட எல்லா காரியமும் நல்லபடியாக வெற்றிகரமாகவே நடக்கும். உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. எப்போதும் நீயும் விழிப்போடு இருந்து உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக தக்க வச்சுக்கோ. வாய்ப்புகளை தவற விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் மறுபடியும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. வாய்ப்பு சிறுசோ பெருசோ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு. ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தேடி கண்டுபிடிக்கும் போது அதில் இருக்க சுவாரஸ்யமே அருமையானது தான். கண்டிப்பாக நீ தேடி எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னுடைய முழு கவனத்தையும் உழைப்பையும் என் மேலே போட்டுட்டினாலே நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ ஒருபோதும் எதை நினச்சும் பயப்படாத. எல்லா காரியங்களையும் துணிஞ்சு தைரியமாக செய்ய ஆரம்பிச்சினா இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் காரியம் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு நான் வழிகாட்டுறேன் என் செல்லமே. உனக்கு நான் நல்லது சொன்னால் பல சமயங்களில் நீ கேட்கவே மாட்ற, அதை கவனிக்கவே மாட்ற. எல்லாவற்றையும் அலட்சியமாகவே எடுத்துக்காத. சில பேர் உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் மறுபடியும் அதே குட்டையில் விழுந்த மட்டை போல நீ ஏன் அவர்களை நம்பி ஏமாந்து போய் நிற்கிற? அவங்கள நம்பாத, இவங்கக்கிட்ட கவனமாக இருன்னு நான் உனக்கு அடிக்கடி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் உறவுகளையும் சொந்தங்களையும் பற்றி சொன்னாலும் நீ இப்படி அலட்சியமாக இருந்து இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் ஏமாற போகிறேன்னு தெரியல. இன்னும் உனக்கு நான் என்ன சொல்லணும் நீ நினைக்கிற? நான் அன்பா பாசமா பொறுமையாக சொல்வதால் தானே நீ என்னை அலட்சியமாக நினைக்கிறாய்? இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறதால தான் இப்போதைக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் தீங்கும் உன்னை நோக்கி வராமல் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் நான் சொல்கிறத கேட்காம நீ இப்படி கெட்டவர்களையும் கெடுதல் செய்பவர்களையும் நம்பி ஏமாந்து போனீனா அப்புறம் உன் வாழ்க்கை மிகப்பெரிய துன்பமுடையதாக மாறிவிடும் அல்லவா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. கூட இருக்கிற மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும்படியும் வாழ்க்கையில் ஒளி வீசும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ நம்பி இருக்கிற ஒருத்தர் உன்னை ஏமாற்றும் போது உன் மனம் கலக்கம் அடையும் போதெல்லாம் இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கோ. உனக்காக நான் ஓடி வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் மன கலக்கத்தையும் போக்கி
நீ இழந்ததையெல்லாம் உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஏமாத்தி இருந்தாலும், உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தாலும், அதே நிகழ்வுகள் மறுபடியும் அவங்களுக்கே திரும்ப நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன் மனசை காயப்படுத்தினவங்களுக்கும், உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கும், உனக்கு தோல்வியை கொடுத்தவர்களுக்கும், துன்பத்தை தந்தவர்களுக்கும் அவர்கள் செய்ததையே பல மடங்கு பரிசாக அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுக்கும்போது, அவங்க அதே வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் போது அவர்கள் தன் தவறை உணர்ந்து கொள்வார்கள். என்னையே நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இதுவரைக்கும் தப்பா நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் சரி செய்து கண்டிப்பாக உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து போய் கூடிய சீக்கிரம் உன் குடும்பத்தோடு என் ஆலயத்துக்கு வந்து என்னை தரிசனம் செய். நீ நிம்மதியா என்னை தரிசிப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததால தான் இப்போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இப்போது இருக்கும் தடைகளால் நீ மனதைரியத்தை இழந்து விடாதே. என்றும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓய மாட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாகவே இருக்க போது. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக தான் நீ ஜொலிக்க சந்தோஷமாக வாழ போகிற. எப்போவுமே தேவைக்காக தேடி வரும் உறவுகளை நேசிப்பதை விட உன்னுடைய தேவையை தன்னுடைய தேவையாக நினச்சி பார்க்குற உறவுகளை உயிருக்கும் மேலாக நேசி. ஏன்னா அவங்க உனக்கான உறவுகள் அல்ல, உனக்கு கிடைச்ச வரங்கள். எந்த ஒரு மனிதர் தன்னை போலவே உன்னையும் நினைக்கிறாங்களோ, உனக்கு பிடிச்சதை அவங்களும் செஞ்சு தர்றாங்களோ, அவங்களுக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கும்னு உனக்காக விட்டு கொடுக்குறாங்களோ, அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உனக்கு உறவுகளாக அமைவதெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான வரமான விஷயம்தான். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த வரம் அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன் மனசில் நீ எதிர்பார்க்குற விஷயங்களும் உன் மனதின் தவிப்பும் ஆசைகளும் எல்லாமே நான் அறிவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். யார்கிட்ட பேசி உன் காரியத்தை எப்படி முடிக்கணுமோ அது எல்லாத்தையும் சரியாக பேசி முடித்து உனக்கான விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது. என்னை பார்க்க என் ஆலயத்துக்கு வரக்கூடிய உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில் இனி என்றும் என்றென்றும் சிறப்பாக உனக்கு உறுதுணையாக நானே இருக்க போகிறேன். நீயும் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செய்ய பழகு. உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறப் போகுது. நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. பொறுமையும் நம்பிக்கையும் உனக்கான பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அழகாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்ல.